மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SIS அகாடமி. பொதுவாக பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், அதாவது திரைப்படம் சார்ந்த பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் இந்த பரிசு வாங்குறவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்னா, இது வரைக்கும் நான் வந்து மற்றவங்களுக்கு பரிசு கொடுத்து தான் பழக்கம், இந்த தடவை ஃபஸ்ட்டு டைம் நான் பரிசு வாங்குறேன், இது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நிறைய ஸ்டார்ஸ் வளர்ந்த பின்னாடி அவங்க சொல்கிற வார்த்தைகள் இதுவாக இருக்கும். நிறைய பேர் பரிசு வாங்குறப்போ இந்த மாதிரி நான் மற்றவர்களுக்கு தான் பரிசு கொடுத்துருக்கேன், ஸ்டேஜில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்குறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னத்தை அது இம்ப்ளைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மற்றவர்களுக்கு பரிசு கொடுக்குறப்போ நம்மளும் இந்த மாதிரி பரிசு வாங்கணும் அப்படின்ற தாக்கம் வந்து நமக்குள்ளே இருக்கும். நம்ம முன்னேறணும், நம்மளே வளர்த்துக்கணும், நம்மளும் இந்த மாதிரி நிறைய பதக்கங்கள் பரிசு வாங்கணும் அப்படின்றது தோணும். சரிங்களா? அதே மாதிரி தான் மற்றவர்களோட திறமைகளை நீங்கள் பாராட்டுறப்ப உங்களோட திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும், நம்மளும் இதே மாதிரி பாராட்டு பெறணும் அப்படின்றது கண்டிப்பாக தோணும். அதே தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களோட திறமையை நம்ம பாராட்ட போகிறோம், அதே மாதிரி நம்மளோட திறமைகளை நம்ம வளர்த்துக்க போகிறோம். திறமையை பாராட்டுவோம், திறமையை வளர்ப்போம். ஆமாங்க, நம்ம SIS அகாடமியோட இந்த ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட் நடந்துச்சு இல்லையா? ஸோ அது வரைக்கும் நடந்த தேர்வுகளோட ரேங்க் லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, நம்ம இந்த வீடியோவில் ரேங்க் லிஸ்ட் பார்ப்போம், அதுக்குள்ளே போவோம். அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ராட்சசி படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இந்த ராட்சசி படத்தில் கற்போம் இனிதாய் கற்போம் உலகை கற்போம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு திருக்குறள் இருக்குது. சரிங்களா? திருவள்ளுவர் எவ்வளோ ஜீனியஸ் பாருங்கள், எந்த இது எடுத்தாலும் அதில் ஒரு திருக்குறள் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த தான் இன்புறுவது உலகின் பிறர் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாங்களாம் கிரிக்கெட் விளாட போகிறப்போ ஒரு பழக்கம் இருங்க. காலையில் இருந்துச்சு கிரிக்கெட் விளாட போயிடுவோம். சாட்டர்டேனா போனோம்னா காலையில் சாப்பாடு கூட சாப்பிடாம மதியம் 12 மணிக்கு வர்றது. சரிங்களா? ஸோ அப்போது அந்த சாப்பிட்ற அந்த உணர்வு கூட தோணாமல் நம்ம கிரிக்கெட் தொடர்ந்து விளாண்டே இருப்போம். ஏன்னா அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி வர்றது. அதே மாதிரி படிப்புலையும் சில நேரம் அப்படி எங்களுக்கு தோணிருக்கு. அதாவது படிக்க ஆரம்பித்தோம்னா, ரூமில் போய் உட்காந்து படிக்க ஆரம்பித்தோம்னா அந்த ஒரு வேளை சாப்பாடை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து படிக்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த படிப்புன்ற அந்த இன்பத்தை, அந்த படிக்கிறத இன்பமாக உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்பவே அடுத்தடுத்து படிக்க தூண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இதோட மீனிங். இந்த குறளோட மீனிங், ஒருவன் தான் கற்ற கல்வியின் இன்பத்தை உணர்ந்தானாயின் அவன் மீண்டும் கற்பதையே விரும்புவான், இது கல்வியின் பண்பாக கருதப்படுகிறது அப்படின்றது இந்த குறளோட ஒரு பொருளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு உணர்ந்து எழுதியிருக்காரு பாருங்கள். ஸோ நம்ம மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக, எவ்வளோக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி படிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி படிங்க. சரிங்களா? ஓகே, நம்ம ரேங்க் லிஸ்ட்டில் போவோம். ஸோ SIS அகாடமியோட ரேங்க் லிஸ்ட். இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 2 பிரிவுகளாக நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்னு நம்ம விருதுகள் வந்து எப்படி கொடுக்க போகிறோம், 2 பிரிவுகளாக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சவரண்ட், அதாவது விடாமுயற்சியாளர். முதல் பிரிவு விடாமுயற்சியாளர் அப்படின்றது கொடுக்குறோம். எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து விடாமுயற்சியாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு வருதோ வரலையோ அப்படின்றத பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்து அதை தொடர்ந்து விடாமுயற்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ அதை உணர்த்தும் விதமாக தான் இந்த பரிசு. மாணவர்கள் எழுதிய அனைத்து தேர்வுகளின் எண்ணிக்கை மற்றும் மதிப்பெண் அடிப்படையான விருது. சரிங்களா? இது எப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் எழுதின மொத்த தேர்வுகளின் எண்ணிக்கை எவ்வளோ? சரிங்களா? ஒவ்வொரு வாரமும் நம்ம தேர்வு வச்சுக்கிட்டே இருக்கோம். அதை தாண்டி ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒவ்வொரு வாரத்துலையும் நிறைய டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். ஸோ வாரம் தேர்வு, வாரத்துக்குள்ளேயும் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்வுகள் உங்களுக்கு இருக்குது. இந்த அனைத்து தேர்வுகளையும் வச்சு உங்களுக்கு யார் அதிகமான தேர்வுகள் எழுதியிருக்கா, யார் அதிகமான மதிப்பெண் பெற்றிருக்கா அப்படின்ற பொறுத்து தான் இந்த விடாமுயற்சியாளர் அப்படின்ற விருது கிடைக்குது. சரிங்களா? இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே கனகா அப்படின்றவங்க எடுத்திருக்காங்க. ஓகே, செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கிறது வந்து சிந்து. இப்போ இந்த ஜே கனகா சிந்து இவங்க 2 பேருமே 8 தேர்வுகள் எழுதியிருக்காங்க. இந்த 2 பேரும் 8 தேர்வுகள் எழுதிருக்காங்க. அப்போ எப்படி சார் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் போட்டிங்கன்னா, அந்த 8 தேர்வுகள் எழுதினதில் இந்த கனகா அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதிக மார்க் 20 மார்க் மதிப்பெண் அதிகமாக பெற்றிருக்காங்க சிந்துவை விட. அதனால இவங்க அதிக மதிப்பெண். சரிங்களா? ஸோ அதிக தேர்வுகள் ப்ளஸ் அதிக மதிப்பெண் யார் எடுத்திருக்காங்களோ அது அடிப்படையில் தான் இந்த மதிப்பெண், இந்த ரேங்க் லிஸ்ட் வருது உங்களுக்கு. ஓகே, ஸோ தேர்ட் ரேங்க் யார் இருக்குன்னா பரமேஸ்வரி. இப்போ இவங்களோட மார்க் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எத்தனை தேர்வு எழுதுனாங்க அப்படின்றதும், இதை தாண்டி மற்றவர்கள் இந்த ரேங்க் லிஸ்ட் படியாக ஃபஸ்ட்டு 2 இது வரைக்கும் நம்ம ஆப்பில் எழுதின அனைத்து மாணவர்களோட லிஸ்ட்டும் உங்களுக்கு வரும். அந்த லிஸ்ட்டை நான் அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த இதை பாருங்களேன், இந்த தேர்வுகள் இவங்க எழுதுறாங்க இல்லையா, இந்த மாதிரி இவங்களை பாராட்டுறது மூலிமா நம்மளும் அடுத்த தேர்வில் அடுத்து வர லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த ரேங்க்லாம் பேர் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட் எப்போ கொடுக்க போகிறோம்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கொடுப்போம். ஸோ இந்த வாரம் வியாழக்கிழமை கொடுத்துருக்கோம். பட் ஒவ்வொரு வாரமும்
வெள்ளிக்கிழமை இந்த வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு யார் யார் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துடும். ஓகே, குட். ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற வாரங்கள்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. இதுக்குரிய ஃபுல் டீட்டெயில் லிஸ்ட் வந்து அடுத்து பார்ப்போம். அடுத்து 2வது பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் த வீக். ஸ்டார் ஆஃப் த வீக் அப்படின்னா என்னன்னா இவ்வாரத்தின் நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா இப்போ கடந்த வாரம் சண்டே ஒரு தேர்வு நடந்துச்சு இல்லையா, வீக்லி டெஸ்ட் 1 நடந்திருக்கு. அந்த தேர்வில் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க், யார் செகண்ட் ரேங்க், யார் தேர்ட் ரேங்க், அதை தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை வருதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ வெள்ளிக்கிழமைன்னா உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேர்வு நம்ம கொஸ்டின் கொடுத்துட்றோம். அப்போது ஞாயிறு கொடுத்துட்டோமா, திங்கள் செவ்வாய் புதன்கிழமை ஈவினிங் நம்ம ரேங்க் லிஸ்ட் எடுத்துருவோம். சரிங்களா? ஸோ புதன்கிழமை ஈவினிங்கே நாங்கள் ரேங்க் லிஸ்ட் எடுத்துருவோம். அதுக்குள்ளே நீங்கள் அந்த தேர்வை எழுதி முடிச்சிடணும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு பேர் வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், புதன்கிழமை நைட் 12 மணிக்குள்ளே நீங்கள் தேர்வை எழுதி முடிச்சிடணும். ஸோ அதை டார்கெட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே டிலே பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களே கடந்த வார தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் வருது. லாஸ்ட் வீக் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, லாஸ்ட் சண்டே வெள்ளிக்கிழமை கொடுக்குறோம்னா லாஸ்ட் சண்டே உங்களுக்கு என்ன தேர்வு நடந்துச்சு, வீக்லி டெஸ்ட் 1னா இப்போ இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வீக்லி டெஸ்ட் 1. ஸோ வீக்லி டெஸ்ட் 1ல் யார் யார் அதிக மார்க் எடுத்திருக்கா அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள், சிந்து எம் கனகா ஜே இவங்க 2 பேரும் 81 மார்க் எடுத்திருக்காங்க. அதனால் இது வந்து ஒரே ஒரு தேர்வின் அடிப்படையினால இது 2 பேருக்கும் நம்ம ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துட்றோம். சரிங்களா? 89 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா வீக்லி டெஸ்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா வீக் 1 இருக்கும். அந்த வீக் 1க்குள்ளே தேர்வு இருக்கும். தேர்வு எப்படி இருக்கும், தேர்வு நீங்கள் கொஸ்டினாக எழுதுகிற மாதிரியும் இருக்கும், பிடிஎஃபாகவும் இருக்கும். பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி தேர்வு எழுதிக்கலாம், இல்லை ஆப்லேயே டெஸ்ட்டாகவும் தேர்வை எழுதிக்கலாம். 2 முறையிலையும் இருக்கும். நீங்கள் வந்து அதில் எடுத்து எழுதி தேர்வு எழுதிட்டு நீங்கள் ஆப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். எங்களுக்கு எப்படி வரும், நீங்கள் பிடிஎஃபாக எடுத்து எழுதிட்டீங்கன்னா எங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் பிடிஎஃபாக எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வரதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்பில் ஒரு தடவை அந்த தேர்வை நீங்கள் எழுதிடணும். எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும், மார்க் வந்துடும், நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. குட், ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் மார்க்கில் யார் இருக்கான்னா முத்துகணேஷ் என்ற மாணவர் இருக்காரு. 77 மதிப்பெண் பெற்றிருக்காரு, செகண்ட் ரேங்க்ல இருக்காங்க. சரிங்களா? இப்போ தேர்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா அன்புக்கரசி, அவங்க 72 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. இப்போ பாருங்கள் ரேங்க் டிஃப்ரெண்ட் பாருங்கள், உங்களுக்கும் ஒரு 5 மதிப்பெண் தான் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஃபோர்த் ரேங்க்ல யார் இருக்காங்கன்னா 70 மதிப்பெண்ணில் இருந்தாங்க ஒருத்தவங்க. ஸோ அவங்களுக்கும் தேர்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 72, ஜஸ்ட் 2 மார்க்கு தான் டிஃப்ரெண்ட். ஸோ உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட் மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட் மார்க்காக எடுங்க. ஓகே, குட். ஸோ இதுதான் வார தேர்வு இவ்வாரம் ஸ்டார் ஆஃப் த வீக். ஸோ இவங்க 4 பேர் மொத்தமாக ஃபர்ஸ்ட் ரேங்கில் 2 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க 4 பேர் தான் இவ்வாரத்தோட நட்சத்திரம், ஸ்டார் ஆஃப் த வீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஸ்டார் ஆஃப் த வீக் வந்து யார் ஃபர்ஸ்ட் 3 மார்க்கில் இருக்காங்களோ அவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொரு வாரமும் செய்ய போகிறதுங்க. இது ரேங்க் லிஸ்ட்டில் எப்படியாவது உங்கள் பேர் வரணும் அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரேங்க் லிஸ்ட்டும் சரி, இதுக்கு முந்தின ரேங்க் லிஸ்ட்டு, அதாவது விடாமுயற்சியாளர், அதுலேயும் உங்கள் பேர் வரணும் அப்படின்றக்காக நீங்கள் முயற்சி எடுங்க. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அந்த விடாமுயற்சின்னு மொத்தம் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் எழுதிங்க, ஒவ்வொரு மாணவரும் எவ்வளோ டெஸ்ட் எழுதுறீங்க, எவ்வளோ மதிப்பெண்ன்ற எல்லாமே இருக்கும். சரிங்களா? இந்த ரேங்க் லிஸ்ட்டோட ஃபுல் பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆப்லேயும் அந்த வீக்லி டெஸ்ட்ன்ற சப்ஜெக்ட்குள்ளே வீக் 1க்குள்ளே இந்த பிடிஎஃப் இருக்கும். எப்படி டெஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஜே கனகா அவங்க 8 டெஸ்ட் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சிந்துன்றவங்களும் 8 டெஸ்ட் எழுதியிருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்க, அவங்க இந்த சிந்துன்றவங்களை விட ஜே கனகான்றவங்க 20 மதிப்பெண் அதிகமாக பிடிச்சிருக்காங்க இந்த டோட்டல் ஸ்கோரில். ஓகேங்களா? அந்த டோட்டல் ஸ்கோரில் 20 மதிப்பெண் அதிகமாக பெற்றதுன்றதை விட இன்னொரு இது பாருங்கள், இந்த பர்சன்டேஜ், இந்த ஆவரேஜுங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. இந்த ஆவரேஜை நீங்கள் எப்பயுமே பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இவங்க 62%, இவங்க 58%. ஸோ கொஞ்சம் 4% ஒவ்வொரு தேர்விலும் 4 மார்க் தான் இவங்க வந்து டிஃபர் ஆகிருக்காங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ்ன்றது ரொம்ப முக்கியம், அதை பாருங்கள். இப்போ அது மட்டும் இல்லாமல் தேர்ட் இடத்துல இருக்கிறவங்க பரமேஸ்வரி, அவங்க பாருங்கள் 45%. ஸோ இப்போ இந்த உங்களோட மார்க்கு எவ்வளோ தேர்வு எழுதுனாங்க, எவ்வளோ மார்க்கு எல்லாமே இந்த இதில் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய சில மாணவர்களாக இருக்காங்க. இப்போ பாருங்களேன், கற்பகம் அப்படின்ற ஒரு மாணவர் இருக்காங்க. இவங்க பாருங்கள் 2 தேர்வு எழுதியிருக்காங்க, 151 மதிப்பெண் பெற்றிருக்காங்க, 90% எடுத்திருக்காங்க. சரிங்களா? 90% எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுமே நல்ல ஒரு போட்டியாளர் தான். ஓகேங்களா? ஏன்னா இவங்க வந்து தேர்வு எண்ணிக்கை கம்மியாக இருக்கே தவிர மற்றபடி மதிப்பெண் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களோட நீங்கள் எத்தனை டெஸ்ட் எழுதுறீங்கன்றதும் முக்கியம். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, தேர்வு இருக்குது, தேர்வில் 10 டாபிக் உங்களுக்கு தேர்வு இருக்கா, ஒவ்வொரு டாப்பிக்கிலும் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து ஓவராலாக ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க.
அதே நேரத்தில் ஒவ்வொரு இம்ப்ரூவ் ஆக கூடிய சீக்கிரம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ஓவரால் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. அதனால் ஃபஸ்ட் ரேங்க் இருக்கவங்களும் உங்களோட அந்த பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பர்சன்டேஜ் ஆல்ரெடி இருக்கவங்க நம்பர் ஆஃப் தேர்வு எழுதுறதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ யார் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் தேர்வு எழுதுனதும் அதிகமாக இருக்கணும். பர்சன்டேஜும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், முத்து கணேஷ் என்ற மாணவர் பாருங்கள், இவங்க பார்த்தீங்கன்னா 64%. சரிங்களா? ஸோ இவங்களும் இம்ப்ரூவ் பண்ணணும். நம்பர் ஆஃப் தேர்வு எழுதுறதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அவங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது 62%. ஆனால் நீங்கள் ஒரு தேர்வு எழுதுனதே 2 தேர்வு தான், ஆனால் 64% வச்சுருக்கீங்க. ஸோ நீங்களும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேர்வு எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க. தேர்வு எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு, பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னா பர்சன்டேஜும் அதிகப்படுத்துங்க. ரெண்டுமே அதிகமாக இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். ரெண்டுமே கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட பர்சன்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மாணவர் இருக்காங்க 72%. ஆனால் எழுதியிருக்க தேர்வு ஒரே ஒரு தேர்வு தான், அன்புக்கரசின்றவங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களோட அனலைசிஸ்லாம் இருக்கணுங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்காக தான் ஒரு தேர்வு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த லிஸ்ட்டே நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் லிஸ்ட்டே கொடுக்குறது. ஓகே. இப்போ அடுத்த லிஸ்ட் பாருங்கள். ஸோ இது இந்த மாதிரி நம்ம ஆப்பில் ஒரு டெஸ்ட் எழுதுகிறவங்களோட லோயஸ்ட் ஸ்கோர் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ உங்களோட தேர்வுகளின் எண்ணிக்கை, பர்சன்டேஜ் எல்லாமே, டோட்டல் மார்க்கு, பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? குட். இப்போது இது கடைசியாக மொத்த லிஸ்ட். இப்போ இந்த பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த தேர்வுகளின் எண்ணிக்கை அதை எடுத்துக்கிறோம். அதேமாதிரி மொத்த டோட்டல் ஸ்கோர் டிவைடட் பை மொத்த எண்ணிக்கை, அதுதான் நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆவரேஜ் உங்களோட இம்ப்ரூவ் பண்ண ஆவரேஜோட அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லிஸ்ட் வாரம் வெள்ளிக்கிழமை வந்துருங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமையில் ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரணும். இந்த 3 லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த 3 லிஸ்ட்லாம் அட்லீஸ்ட் ஒரு தேர்வுகளாவது எழுதுனவங்க தான் இங்கே வருவாங்க. ஒரு தேர்வுகளாவது எழுதியிருக்கணும், ஒரு மதிப்பெண்ணுக்கு மேலேயாவது பெற்றிருக்கணும், அப்போ தான் வர முடியும். சரிங்களா? அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களால் இந்த லிஸ்ட்டில் கூட வர முடியாது. ஸோ அட்லீஸ்ட் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரணும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். அதை தாண்டி உங்களோட மதிப்பெண் அதிகமாக வரணும் அப்படின்றதும் ட்ரை பண்ணுங்கள். ஆவரேஜும் அதிகமாக வரணும் அப்படின்றது ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட மொத்த ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட்டோட பிடிஎஃப் எங்கெங்கே இருக்குது, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஆப்பில் வீக்லி டெஸ்ட் அப்படின்றது கீழேயும் இருக்கும். தமிழ் மீடியத்துக்கு கீழேயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துக்குள்ள இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மீடியமோ அந்த மீடியத்தில் போய் அந்த டெஸ்ட்டோட இந்த ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத நல்லா பெருசாக்கி கூட பார்த்துக்கலாம். அந்த வீடியோவில் சின்னதாக இருந்தாலும் பிடிஎஃப்ல ஜூம் இன் பண்ணி நீங்கள் பெருசாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் அடுத்தடுத்து நிறைய தேர்வுகளும் நிறைய கைடன்ஸும் நிறைய கொடுக்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் ரேங்க் லிஸ்ட் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணும், இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அந்த கருத்தையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். சரிங்களா? ஸோ மாணவர்கள் எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள், இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வரணும், ரேங்க் லிஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு அவார்டுக்குள்ளே வரணும் அப்படின்றத முயற்சி பண்ணுங்கள். நன்றி.